விஜயாவுக்கு ஒரு நம்பர்லேருந்து கால் வருது. இதை பார்த்தோன்னா சரி யோகா கிளாஸ்க்காராவது கால் பண்ணுவாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை சார்ஜ்லேருந்து எடுத்துகிட்டு, என்னங்க சொல்லுங்கள், யோகாவுக்கு சேர வரீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யோகாக்கெல்லாம் சேர வரலைங்க மேடம், இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த முக்கியமாக நீங்கள் கேளுங்க. உங்கள் பேர் விஜயா தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் விஜயா தான், சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை உங்கள் வீட்டில் 3 மருமகள் இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, அதை ஏங்க கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அந்த 3 மருமகளில் ஒரு மருமகளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க பேர் கல்யாணி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க யாருக்கோ ஃபோன் பண்ணுறது பதிலாக எனக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க இதுதான் உண்மை, இது நீங்கள் உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. வேணா நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் சோதனை பண்ணி பாருங்கள் கல்யாணின்னு பேரில் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் சொல்கிறதே உண்மையாக பொய்யானே எனக்கு தெரியல, நான் எதுக்குங்க அதை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் வேண்டாம், 3 பேர் மருமகள் இருக்கிறப்ப கல்யாணின்னு மட்டும் கூப்பிட்டு பாருங்கள், யாரோ ஒருத்தர் கன்ஃபார்மாக திரும்புவாங்கல்ல, இல்லை ரியாக்ஷன் கொடுப்பாங்கல்ல, அதிலே நீங்களே கண்டுபிடிச்சிக்குவீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மேற்கொண்டு என்ன சொல்லணுமோ அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நானே கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. வச்சது மட்டும் இல்லாமல் யோசிக்கிறாங்க விஜயா, யார் கல்யாணி, அவளுக்கு கல்யாணம் வேறு ஆயிடுச்சுன்னு வேறு சொல்லிட்டு இருக்கிறான். அப்படி ஏமாற்றி நம்ம வீட்டில் யார் வந்து உட்காந்துருக்குறாளுன்னு தெரியலையே, 3 பேர் இருக்கிறாளுங்களே, அதில் ஒரு ஸ்ருதி பொண்ணு, அது எதாக இருந்தாலும் மனசில் பட்டதை டக்கு டக்குன்னு சொல்லிடும், அதுக்கு குழந்தை பெற்றுக்கவே முடியாது, வாடகை தாய் வைக்கணும்னு வேறு சொல்லிகிட்டு இருக்கிறான். அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் 2வது பூக்காரி, பூக்கட்டுறவ பொய்யெல்லாம் பேச மாட்டா, ஆனால் அவள் பண்ணுறதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காது, ஆனால் பொய் பேச மாட்டா. 3வது இந்த பார்லர்காரி தான், இந்த பார்லர்காரி வேணால் வாயை திறந்தா முழுசும் பொய் தான். ஒருவேளை இவளுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்குமோ என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க விஜயா. அதே போல் சரி ஓகே, நம்ம இதை தான் செக் பண்ணி பார்ப்போம் அவன் சொன்ன மாதிரி, இல்லை வேணும்னே பணம் பறிக்கிற கூட்டமாக இருந்தால் இந்த நம்பரை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து அவனை முட்டி தட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அடுத்த 3 பேருமே ஹாலில் இருக்காங்க. ரோஹிணி ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இங்கே ஸ்ருதி ஏதோ அந்த ஹோட்டல் டெக்கரேஷனுக்காக மீனாக்கிட்ட ஏதோ ஐடியா கேட்டுட்டு இருக்காங்க. மீனாவும் ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ யோசிக்கிறாங்க விஜயா, இதுதான் நல்ல கரெக்டான நேரம், நம்ம கூப்பிட்டு பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி அப்படிங்கிறாங்க. யாருமே 2 பேருமே கண்டிக்கவே இல்லை, ஸ்ருதியும் மீனாவும். ஆனால் ரோஹிணி டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு மூஞ்சியே மாறுது. இதை பார்த்தோன்னா என்ன பார்லர்காரி நம்ம நினச்ச மாதிரி அவள் தான் மூஞ்சி தான் மாறுது, மற்றவங்களும் எதுவுமே கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 2வது தடவை கூப்பிட்றாங்க. ஏங்கத்த என்னாச்சு, இங்கே யார் கல்யாணின்னு யார் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேஷுவலாக மீனாவை கேட்குறாங்க. ஸ்ருதியும் யாருங்க ஆண்டி கல்யாணின்னு கூப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அது ஒன்றும் இல்லை, இந்த ஃபோனில் கல்யாணின்னு பேர் இருந்துச்சு, இந்த பேரை பார்க்குறதுக்கு கல்யாணம் நிறையா பண்ணி ஏமாத்தின பொண்ணு கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் மாதிரி போயிட்டு இருந்து அதான் பார்த்துட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டனவே ரோஹிணி அப்படியே மூஞ்சி மாறி போய் அப்படியே ரூமுக்குள்ளே போயிடுறாங்க ஃபோன் பார்க்குறத விட்டுட்டு. அப்போ தான் விஜயாவுக்கு நல்லாவே சந்தேகம் வருது. அப்போ இந்த திருட்டு நாய்க்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்குதா, இவ தான் ஏமாற்றி என் பையனை கல்யாணம் பண்ணியிருக்காளா, இவளையெல்லாம் சும்மா விடக்கூடாது, அந்த ஆள் மறுபடியும் கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக இவளை பற்றி வேறு ஏதாவது தெரியும், என்ன கையும் கழும்ப மாட்டுட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல் அந்த நம்பருக்கு கால் பண்ணால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரி இதை யார்கிட்டயும் சொல்லியே ஆகணுமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, மனோஜ்கிட்ட கேட்டால் அவன் பயப்படுவான், அது மட்டும் இல்லாமல் இவளை முழுசாக நம்பி இருக்கிறான், இவங்ககிட்டையும் கேட்க முடியாது. அதுக்கடுத்து ரவிகிட்ட சொன்னால் ரவி கோவத்தான் படுவான், முத்துக்கிட்ட சொல்லலாம், ஆனால் பிரச்சனை பெருசாக உடனே எல்லாத்துக்கும் தண்டூரம் போட்டு சொல்லிடுவானே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனில் பார்வதி பார்க்குறக்காக போகிறாங்க. போயிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. பார்வதியும் ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. என்ன விஜயா சொல்கிற, அப்போ அவளுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை நம்பி நீ சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவளை தூக்கி என் பையன் கழுத்தில் தலையில் தூக்கி வச்சேன், இப்போ கடைசியில் பாரு இப்போ என்ன ஏமாற்றிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிறான், முன்னாடி தான் பணம் இல்லை காசு இல்லை மலேசிய கறி கிடையாது அப்படின்னு சொன்னாங்க, அது கூட பரவாயில்ல ஏதோ ஏற்றுக்கலாம், ஆனால் இப்போ பாருவேன் அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஒருத்தர் கல்யாணம் கால் பண்ணி சொல்கிறானே, பேர் வேறு கல்யாணிங்கிற சொல்கிறாங்களே, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன இப்படி இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி போடுறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக இருந்தாலும் நம்மளேருந்து கால் வருது. என்னங்க எனக்கு திரும்ப கால் பண்ணியிருப்பீங்க போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு மருமக கல்யாணின்னு சொன்னோன்னா மூஞ்சியே மாறிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, உங்களுடைய ரோகிணி மருமக தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, உங்களுக்கு எப்படிங்க தெரியும், எங்கள் அவங்கள பற்றி தெரியங்காட்டி தானே உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி விஷயத்தையே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிங்க நீங்கள் யார் என்ன இவளை பற்றி எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் நான் நேரில் பார்த்து சொல்கிறேங்க, சரி வைங்க ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் எதுவுமே சொல்லவும் இல்லை. என்ன பார்வதி இப்படி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஒன்று பண்ணு, கல்யாணின்னு பேர் வச்சுருக்கான், என் வர வண்டி கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்கான்ல, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ மறுபடியும் திரும்பவும் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு நாளைக்கு நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த பணம் பறிக்கிற ஆளாக இருந்தாலும் தயவுசெய்து வராதிங்க, எனக்கு இந்த கல்யாணி சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு பணமெல்லாம் உங்கள்கிட்ட பறிக்க நான் விரும்பலை, உங்கள்கிட்ட உண்மையை சொல்லணும்னு தோணுது, மற்றபடியெல்லாம் எதுவும் கிடையாது, நீங்கள் வேணால் வரப்போ உங்களுடைய ஃப்ரெண்டு பார்வதி வேணால் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பார்வதி நம்மளை பற்றி எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியலையே என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் அதே போல் பார்வதி கூட்டிகிட்டு அங்கே போகிறாங்க சொல்கிற இடத்துக்கு.
விஜயா நாம நினைக்கிற மாதிரி அவன் இன்னும் நம்மகிட்ட பணம் பறிக்கிற மாதிரி தெரியல. இங்கே பாரு எல்லாரும் ஆள் நடமாட்டிருக்கிற பார்க்குக்கு தான் வர சொல்லியிருக்கான். நம்ம ஏதாவதுனா கூட கூச்சல் போட்டால் எல்லாரும் கூட்டம் கூட்டிடுவாங்க. அதனால் பயப்படாமல் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க பார்வதியும். அங்கே போனதுக்கப்புறம் வந்துட்டு மாஸ்க் போட்டுட்டு ஒரு ஆள் வராரு. மேலே தலையிலலாம் வந்துட்டு குள்ளா போட்டிருக்கா, அடையாளமே பார்க்க முடியல. ஆனால் வந்துட்டு நீங்கள் தானே பார்வதி, நீங்கள் தானே விஜயா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க முகத்தை காமிக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் முகத்தை காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை மட்டும் நான் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க பேர் கல்யாணி. அவங்க எங்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த கிராமத்தில் தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பையன் ஒன்று இருக்கிறான். அந்த பையன் பேர் கிறிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க உங்கள் வீட்டில் தான் அடிக்கடி வந்து இருந்துட்டு போவான்ல, முத்து மீனா கூட்டு வருவாங்கள்ல, அவன் தான் அந்த பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கேன், நீங்கள் யாருங்க, அவளுக்கு வேணப்பட்டவங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படித்தான் வச்சுக்கோங்களேன், சரி நான் கிளம்புறேங்க, இதுக்கு மேலே உங்கள் மருமகளை நீங்களே பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்து விஜய் இருந்துட்டு என்னடே இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்கான், ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, பையன் வேறு இருக்கான், அதுவும் அந்த பையன் போய் கிறிஷா, அவனால் ஏற்கனவே வீட்டுக்கு தூமினா கூட்டு வந்தாவே எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது பார்த்தாவே. அப்போ அவனோட ஒரு பாட்டி வருவானே அதுதான் இவளுடைய ஆத்தாக்கரியா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அவன் சொன்ன ஊருன்னு பார்த்தீங்கன்னா முத்து மீனா அடிக்கடி அந்த ஊருக்கு தான் போவாங்க, கிறிஷ் அங்கே இருக்கிறான்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்தா கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது தெரியலையே பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. வேறு வழியே இல்லை, முத்து மீனாவும் கூப்பிட்டு நீயே சொல்லிடு, ஏன்னா அவங்களுக்கு தான் கிறிஷை பற்றி முக்கால்வாசி விஷயம் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே போல் முத்துவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு எங்கடா இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா நீ தான் எனக்கு கால் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆச்சரியமாக வந்து கேட்குறப்போ ஆமாம் நான் தான், எங்கள் பக்கத்தில் ஒரு பார்க்கில் இங்கே இருக்க, நீ வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. முத்துவும் அம்மா ஆசையாக கூப்பிட்ருக்காங்களேன்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க. அங்கே போனோன்னு வந்துட்டு மீனாவும் இருக்காங்க. மீனாவுக்கு கால் பண்ணி வர சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஆமாண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு ஏங்கத்தை வீட்டில் வச்சு பேசிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்டுட்ருக்காங்க. அப்போ முத்து ஏமா என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வீட்டில் எல்லாம் பேசக்கூடிய விஷயமே இல்லை, எனக்கு தலையே சுற்றுற மாதிரி இருக்குது அப்படின்னு. ஏமா உடம்பு சரியில்லையா, பார்வதியத்தை ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லைப்பா சரி உங்கள் அம்மா பெரிய ஒரு குண்டை தூக்கி போட போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பார்லர் காரி இருக்கால அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் பார்லர் அம்மா, அந்த அம்மாக்கு என்ன அப்படின்னு சொல்லி, அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இந்த பாரு இந்த நம்பர்லேருந்து தான் ஒருத்தன் கால் பண்ணி அவள் பேர் கல்யாணின்னு சொன்னாங்க. நேற்று கூட நான் கல்யாணி கூப்பிட்டு இருந்தேங்கிறப்போ மீனா ஆமாங்கத்த அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் நார்மலாக தான் இருந்தீங்க, யார் கல்யாணின்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா இந்த பார்லர் காரி. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் நம்ப மாட்டேங்கிறக்காக தான் அவன் செக் பண்ணி பார்க்க சொன்னான். அதே போல் தான் அவள் கல்யாணின்னு சொன்னவே முகமே மாறிடுச்சு, ரூமுக்கு மறுபடியும் ஓடி போயிட்டா. அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ வந்து இன்றைக்கி நேரில் வர சொன்னா, நான் பார்வதி கூட்டிகிட்டு வந்தேன். இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் அந்த ஆள் அடையாளம்லாம் தெரில முத்து, ஆனால் வந்துட்டு மாஸ்க் இதெல்லாம் போட்டிருந்தான். பேர் வந்து அவள் பேர் கல்யாணி, அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, கிறிஷ் தான் அவனுடைய பையன், அவங்க அம்மா இந்த ஊர் வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற கிராமம் எல்லாமே சொன்னான்டா, எப்படி அதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டேன்னு என்னம்மா இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி போடுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ கிறிஷ் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சா நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் மீனா சொல்கிறாங்க, கிறிஷ் 2-3 நாளைக்கு முன்னாடி நாங்கள் இந்த இடத்துல பார்த்தேங்க, யார் கூடயே காரில் ஏறி போனான், அதுக்கப்புறம் வந்து என்னென்னு தெரியல, நானும் பின்னாடி துரத்திட்டே போனால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு எந்த ஏரியாவில் பார்த்தேன், அங்கே பக்கத்தில் ஏதாவது ஸ்கூலில் தான் படிப்பானா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே போல் வந்துட்டு ஏரியா கண்டுபிடிச்சி அங்கே போனோன்னு வந்துட்டு இங்கே மனோஜ் வந்து இந்த ஸ்கூலுக்கு தானே பேசலான்னு வந்தான், அதுக்கப்புறம் தானே அவன் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டான், எந்த காரணத்துக்காக திரும்ப வந்தான்லாம் தெரியல, வந்து தானே நாய் கிடச்சிச்சுன்னு வந்துட்டான்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு சரி நம்ம அங்கே போய் ஸ்கூலில் விசாரிச்சு பார்க்கலாம், ஃபோட்டோ இருக்குல்ல கிறிஷோடைய ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மீனாவும் இருக்குதுங்கன்னு சொல்லிட்டு ஃபோட்டோவும் கொடுக்குறாங்க. அங்கே போயிட்டு கிறிஷை கேட்டு பார்க்குறாங்க. அங்கே இருக்க அட்மின் ஆமாங்க இங்கே தாங்க படிக்கிறேன், இப்போ 4 நாளைக்கு முன்னாடி தான் கொண்டு வந்து அவங்க அம்மா வந்து சேர்த்திட்டு போனாங்க, அவங்க அம்மா துபாயிலலாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்களா அவங்க அம்மாவா பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமான்னு சொல்லி